இங்க இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு சில சூப்பர் பவர்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி என்வலப் எடுத்து ஊர்க்காரங்க கிட்ட கொடுக்குறா. இதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இப்ப எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பணத்துக்கு பதில் உள்ள நியூஸ் பேப்பர் தான் இருக்கு. ஒரு வருஷமா காசு கட்டிட்டு இருந்தோம், எல்லாம் வேஸ்டா போச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு லேடி முன்னாடி வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த குட்டி பொண்ணு மேல தான் டவுட்டா இருக்கு, எல்லா காசையும் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த குட்டி பொண்ணு தான் இவங்க ஊரே நோய் வாய்ப்பட்டிருக்கும் போது வந்து காப்பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷமா நீங்க காசு கட்டுங்க, அதை நான் டபுள் ஆக்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமே இவ தான் கொண்டு வந்திருப்பா. இப்ப இந்த பணம் காணாம போனது யாராலையும் சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இந்த குட்டி பொண்ணு டக்குனு இவரோட பவரை யூஸ் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறா. அப்ப கனவுல இந்த பணம் எப்படி காணாம போச்சுன்ற விஷயம் தெரிய வருது. இந்த முன்னாடி வந்து பேசுற இந்த லேடியும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் பணத்தை எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் வச்சிருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. இப்ப ஊர் மக்கள் முன்னாடி யாரு பணத்தை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கு, ஒருத்தரா வெளியே போங்கன்னு சொல்றா. இதை கேட்டு இவங்க ரெண்டும் பயங்கரமா சிரிச்சிட்டு நான் முதல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி வெளியே வந்து நின்னு கடவுளே திருடவங்களுக்கு மட்டும் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களாமே அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனவட்டா கேக்குறான் பாருங்க. அடுத்த செகண்டே இவரோட கால்ல மின்னல் வந்து தாக்குது.